Hello students, welcome to CSE Kova Academy. இந்த வீடியோவில் SSC GD 2023ல எல்லா ஷிஃப்ட்ஸ்லையுமே கேட்ட எண் வரிசை நம்பர் சீரிஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஷிஃப்ட்லேயுமே உங்களுக்கு 2 கொஷின் கம்பல்சரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 1, 5, கொஷின் மார்க், 25, 41, 61 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர்ஸ்லாம் நியர்பை இருக்காங்க, ப்ளஸ் பண்ணலாம். 1லேருந்து 5 போகிறதுக்கு +4. நெக்ஸ்ட் லாஜிக் நமக்கு என்னன்னு தெரியல, இங்கே மிஸ் ஆகுது. 25லேருந்து 41 போகிறதுக்கு நமக்கு 16 ஆட் பண்ணலாம். தென் 41லேருந்து 61 போகிறதுக்கு 20 ஆட் பண்ணலாம். இவங்க எல்லாமே 4ஓட மல்டிபிள், 4ஓட மடங்குன்னு சொல்லுவோமா. அப்போ +4 +8 +12 +16 +20. அப்போ நெக்ஸ்ட் என்ன லாஜிக் ஆட் பண்ணணும், நம்ம 8 ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 5 கூட 8 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 13 கிடைக்கும். ஸோ கொஷின் மார்க் பதில் 13 நம்ம ப்ளேஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், இவங்க தான் ஆன்சராக இருக்காங்க அப்படின்னா செக் பண்ணுறதுக்கு அடுத்த நம்பர் எது கூட ஆட் பண்ணோம், நம்ம 12 கூட ஆட் பண்ணோம். அப்போ 13 தான் நமக்கு ஆன்சர். அடுத்து நம்ம 12 ஆட் பண்ணி பார்த்தோம்னா லாஜிக் படி நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு 25 கிடைக்குது, இங்கே வெரிஃபை ஆகுது. அப்போ லாஜிக் பார்த்தீங்கன்னா +4 +8 +12 +16 +20, ஆன்சர் வந்து 13. நெக்ஸ்ட் கொஷின் 16, 23, 34, 47, 64, கொஷின் மார்க், 106. நான் கொஷின் ஏன் ரீட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா நம்பர்ஸ்லாம் நியர்பையாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். இது எல்லாமே நியர்பை தான் இருக்காங்க, 16, 23 எல்லாம் பக்கத்தில் தான் இருக்காங்க. அப்போ எவ்வளோ ஆட் பண்ணலாம் அப்படின்னா 16லேருந்து 23 போகிறதுக்கு நம்ம 7 ஆட் பண்ணலாம். 23லேருந்து 34 போகிறதுக்கு நம்ம 11 ஆட் பண்ணலாம். 34லேருந்து 47 போகிறதுக்கு நம்ம 13 ஆட் பண்ணலாம். ஸோ 47லேருந்து 64 போகிறதுக்கு நம்ம 17 ஆட் பண்ணலாம். இது எல்லாமே பக்கத்தில் தான் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர், பகா எண்கள், முக்கியமான மாடல்கள். ப்ரைம் நம்பர், பகா எண். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 50க்குள்ளே என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கோ நீங்கள் கம்பல்சரி இது தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க லாஜிக் பார்த்தீங்கன்னா 7, 11, 13, 17. ஸோ நெக்ஸ்ட்டு வர ப்ரைம் நம்பர் பகா எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 19. ஸோ 64 கூட என்ன ஆட் பண்ணுவோம், 64 கூட நம்ம 19 ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 83 கிடைப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 83. அப்படி உங்களுக்கு வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் நம்ம 83 ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் 19க்கு அப்புறம் எந்த நம்பர் வருவாங்க, 23 வருவாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 83 கூட நம்ம 23 ஆட் பண்ணோம்னா நமக்கு 106 கிடைக்கும். அப்படி லாஜிக் படி பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் தான் நமக்கு லாஜிக்காக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் 83. நெக்ஸ்ட் கொஷின் 2880, தென் 480, தென் 96, கொஷின் மார்க், 8, 4. இது எல்லாமே பெரிய நம்பர் நமக்கு. இந்த 2000லேருந்து ஆரம்பிச்சு இது 4 டிஜிட் நம்பர் பார்த்தீங்க இல்லையா. 4 டிஜிட் நம்பருங்கிறது 2880. இங்கேருந்து ஆரம்பிச்சு நமக்கு எதில் முடிச்சிருக்காங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் முடிச்சிருக்காங்க. ரொம்ப நம்பர் குறைஞ்சிருக்கு இல்லையா. இப்போது 13, 11, 9 அப்படின்னா இது எல்லாமே நியர்பை பக்கத்தில் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணி பார்க்கலாம், மைனஸ் பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த நம்பர் ரொம்ப குறைஞ்சிருக்கு, 4 டிஜிட் நம்பர்லேருந்து சிங்கிள் டிஜிட்டாக மாறுது அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், டிவைட் தான் பண்ணணும். எப்போலேருந்துன்னா லெஃப்ட் டு ரைட் போகிறீங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணி பார்ப்போம். இதே எனக்கு வந்து நான் ஷார்ட்கட்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் போகணும். அப்படி போனால் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அது எப்படி சொல்கிறேன்னா, இப்போது லாஸ்ட் நம்பர் 4 இருக்குங்களா, 4லேருந்து என்ன பண்ணால் நமக்கு 8 கிடைக்கும், இன்டூ 2 பண்ணால் கிடைக்கும். அப்போ இன்டூ 2ன்னு அடுத்து என்ன செக் பண்ணி பார்ப்போம், இன்டூ 3 செக் பண்ணி பார்ப்போமா. அப்போ 8 3 சார் என்ன கிடைக்கும், 24ன்னு கிடைக்கும். அப்போது ஃபஸ்ட்டு இன்டூ 2 பண்ணோம், அடுத்து இன்டூ 3 பண்ணோம், அடுத்து என்ன பண்ணுவோம், இன்டூ 4 பண்ணுவோம். யார் இன்டூ 4 பண்ணோம், இந்த 24 பண்ணோம். அப்போ 24 × 4 நமக்கு என்ன கிடைக்கும், 96 கிடைக்கும். அப்போ லாஜிக் கரெக்டாக இருக்குது. எப்போது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். இதுதான் ஷார்ட்கட்டு.
இதே லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போகிறோம் அப்படின்னா இது பெரிய நம்பர் இல்லையா, லார்ஜர் நம்பர் தான் 2880ங்கிறது. பெரிய நம்பர் நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னவா மாறுது, 480 மாறுது. அப்போ டிவைட் பண்ணணும். எப்படி டிவைட் பண்ணுவோம்னா 2880 அடுத்த நம்பர் 480. அப்போ நம்பரால் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 6 டேபிளில் டிவைட் பண்ணணும். தென் 480லேருந்து 96 போகுது அப்படின்னா நீங்கள் 5 டேபிளில் டிவைட் பண்ணணும். நம்பர் அப்படியே குறையும். அப்போ 96 பக்கத்தில் தானே கொஸ்டின் மார்க் வச்சுருக்காங்க. அப்போ எதாவது டிவைட் பண்ணுவீங்க, 4ஆல் டிவைட் பண்ணுவீங்க. 96 4ஆல் டிவைட் பண்ணால் கரெக்டாக நமக்கு ஆன்சர் 24ன்னு கிடைக்கும். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டிவைட் பண்ணணும். ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் போகிறீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும், நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24. ஸோ மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா இன்ட்டு 2 இன்ட்டு 3 வரும். நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா டிவைடட் பை 6ன்னு அப்படியே ரிவர்ஸில் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 103, 110, 105, கொஷின் மார்க், 107, 114, 109. நம்பர் எல்லாம் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணி பார்த்தா போதும். 103லேருந்து 110 போகிறதுக்கு நம்ம எவ்வளோ ஆட் பண்ணலாம், 7 ஆட் பண்ணலாமா, +7. ஸோ 110லேருந்து 105 நம்பர் குறையுது, கம்மியாகுது. அப்போ என்ன பண்ணலாம், -5. ஸோ ப்ளஸ்ஸோ மைனஸோ கலந்து வராங்க. இங்கே நமக்கு லாஜிக் தெரியல. 107லேருந்து 114 போகிறதுக்கு எவ்வளோ ஆட் பண்ணலாம், 7 ஆட் பண்ணலாமா. தென் 114லேருந்து 9 வருதுக்கு என்ன ஆட் பண்ணலாம், -5. அப்போ லாஜிக் பார்த்தீங்கன்னா +7 -5 +7 -5 ரிப்பீட் ஆகுது. அப்போ +7 -5ன்னு அடுத்து என்ன பண்ணுவோம், +7 ஆட் பண்ணுவோமா, யார் கூட, 105 கூட +7 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 112 தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 112. 5th கொஷின் 125, 88, 63, 46 கொஷின் மார்க். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாக இருக்குது, குறைஞ்சிருக்கு. அப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னா நியர்பை தான் இருக்காங்க. அப்போ குறைஞ்சா நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம். அதிகமாச்சுன்னா நீங்கள் ப்ளஸ் பண்ணுவீங்க, குறையிட்டு டிக்ரீஸ் ஆகுதுன்னா நீங்கள் மைனஸ் பண்ணுவீங்க. இந்த மைனஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அங்கே உட்காந்து 125 -88 இதை 15 ஆகும் அப்படிலாம் பண்ணக்கூடாது. மைண்ட்லேயே நல்லா சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 125லேருந்து 88 போகிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், -37. ஏன்னா நம்பர் கம்மியாகுது இல்லையா, -37. ஸோ 88லேருந்து 63 போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ மைனஸ் ஆகும், 25 மைனஸ் ஆகும். 63லேருந்து 46 போகிறாங்கன்னா எவ்வளோ மைனஸ் ஆகும் நமக்கு, தென் 17 மைனஸ் ஆகும். அப்போது இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க, இது வந்து வித்தியாசம்னு சொல்லுவாங்க. வித்தியாசம்னா மைனஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க. இது எந்த லாஜிக்குமே இல்லை. -37 -25 -17ங்கிறது நமக்கு பகாயன் ப்ரைம் நம்பரும் கிடையாது, ஆட் நம்பரோ இல்லை ஈவன் நம்பரோ லாஜிக் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் நீங்கள் செக் பண்ணணும். வித்தியாசத்தின் வித்தியாசம்னு சொல்லுவாங்க. இதுவே ஆல்ரெடி ஒரு வித்தியாசம் தானே, -37 -25 -17ங்கிறது. அப்போது இவங்களுக்கு வித்தியாசம் பார்க்கணும். ஸோ 37லேருந்து 25 போகிறாங்கன்னா எவ்வளோ நமக்கு கம்மியாக இருக்கும், 37 25 -12 ஆயிருக்கா, கம்மியாக இருக்கா. தென் 25லேருந்து 17 போகிறாங்கன்னா எவ்வளோ கம்மியாக இருக்குது, 8. அப்போது டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது இவங்களாம் 4 டேபிள் 4வது வாய்ப்பாடில் வரவங்க 4ஓட மடங்கா. அப்போ 12 8ன்னு அடுத்து என்ன வரும் நமக்கு, -4 செக் பண்ணி பார்ப்போமா. அப்போ எது கூட -4 பண்ணும், 17 கூட -4 பண்ணும். 17 கூட -4 பண்ணால் என்ன கிடைக்கும், 13 கிடைக்கும். அப்போ கொஷின் படி இப்படி ஆரம்பர் போடுவோமா. இப்போ 46 கூட என்ன மைனஸ் பண்ணும், நம்ம 13 மைனஸ் பண்ணால் 46ல் 13 போச்சுன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், 33 கிடைக்கும். இந்த கொஷின் வந்து கரெக்டாக சால்வ் பண்ணணும். ஏன்னா 37 25 17 13 கொடுத்துருக்காங்க. லாஜிக் தெரியலன்னா நீங்கள் அடுத்த ஒரு லாஜிக் எடுக்கணும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ், வித்தியாசத்தின் வித்தியாசம்னு சொல்லுவாங்க. அப்போ 12 8 பார்த்தீங்கன்னா 4வது வாய்ப்பாடு 4ஓட மல்டிபிளில் வராங்க. அப்போ அடுத்து 8ன்னு செக் பண்ணுவீங்களா, 8க்கு அப்புறம் 4. அப்போ -4 பண்ணால் யார் கூட -4 பண்ணுவோம், இந்த 17 கூட -4 பண்ணால் நமக்கு -13 கிடைக்கும். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முன்னாடி ஆரமாக பார்த்தீங்கன்னா 46 இருக்காங்க. 46 கூட -13 பண்ணால் நமக்கு ஆன்சர் 33. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 5, 31, 161, 811 நம்பர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அது பக்கத்தில் கிடையாது, ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஏன்னா 5ங்கிறது சின்ன நம்பர், ஆனால் 811ங்கிறது நமக்கு பெரிய நம்பர். 811ங்கிறது பெரிய நம்பர். அப்போது ப்ளஸ் பண்ணால் மட்டுமே நமக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது.
5லேருந்து 8 11 போக முடியாது. அப்போ கூட என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். ஆனால் மல்டிப்ளை பண்ணுறது செக் பண்ணிங்கன்னா 5 டேபிளில் 5வது வாய்ப்பாட்டில் எப்பவுமே 31ங்கிறது டைரெக்டாக வராது. 5 டேபிளில் 31 போகணுன்னா இன்டூ 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 6 30 கூட +1 பண்ணலாம். மேபி அப்படி இருக்கலாம். இல்லைனா மல்டிப்ளைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா, இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 6 ட்ரை பண்ணி பார்த்தீங்களா 31 பக்கத்தில் வர்றதுக்கு. இப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ 5 இன்டூ 5 என்ன கிடைக்கும், 25 கிடைக்குமா. கூட என்ன ஆட் பண்ணலாம், 6 ஆட் பண்ணலாம். அதான் லாஜிக்காக இருக்கலாம். அப்போ 31. அப்போ அடுத்து என்ன யோசிப்பீங்க, 31 கூட அடுத்து என்ன மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே 161 இருக்கா, அப்போ அடுத்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். மல்டிப்ளை பண்ணால் 155 155 கூட என்ன லாஜிக் ஆட் பண்ணுறோம், +6 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 161. அப்போ லாஜிக் என்னது, 5ஆல் மல்டிப்ளை பண்ணி +6, 5ஆல் மல்டிப்ளை பண்ணி +6. அப்போது நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 8 11 கூட என்ன மல்டிப்ளை பண்ணியோ ப்ளஸ் பண்ணியோ கொஷின் மார்க்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 8 11 கூட 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 5 8 5 40. இப்போ 4085ன்னு கிடைக்கும். கூட +6 ஆட் பண்ணால் நமக்கு 4061. இதுதான் லாஜிக். அப்போ எல்லா நம்பருமே இன்டூ 5 + 6 இன்டூ 5 + 6 நமக்கு லாஜிக்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட் சம், 7th சம். 63 60 66 57 இந்த நம்பர் எல்லாமே நமக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. அப்போது நம்பர் குறையுறாங்களா, குறையுது. ஃபஸ்ட்டு 63லேருந்து 60 குறையுது, கம்மியாகிறாங்க. இப்போ 66ங்கிறது அதிகமாகிறாங்க. இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்து வரலாம். எப்பயுமே குறையுது அதிகமாகுது குறையுது அதிகமாகுது அப்படின்னா ப்ளஸ்ஸோ மைனஸோ நமக்கு வரும். 63லேருந்து 60 போகிறதுக்கு எவ்வளோ மைனஸ் பண்ணலாம், 3 மைனஸ் பண்ணலாம். 60லேருந்து 66 போகிறதுக்கு +6. அப்போ 66லேருந்து 57 போகிறதுக்கு 57 போகிறாங்கன்னா என்னவா இருக்கும், -9. அப்போ இந்த லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள், 3வது வாய்ப்பாடு 3 6 9. அடுத்து என்ன வரலாம், 12 15 18 இப்படி வரலாம். ஆனால் இங்கே மைனஸ் ப்ளஸில் மாற்றி மாற்றி வருதா, அப்போ என்ன லாஜிக்காக வரும், -3 +6 -9. அடுத்து என்ன வரலாம், +12 நமக்கு ஆன்சராக வரலாம். அப்போ என்ன தேவை, 57 இருக்கா, 57 கூட 12 ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 69. ஆன்சர் நமக்கு 69. அடுத்த கொஷின் 1, 5, 17, 53. நம்பர் எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆனால் 1லேருந்து ஆரம்பித்து எங்கே போகணும்னா 53 வரைக்கும் போகிறாங்க. அப்போ நியர்பை இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அப்போது 1லேருந்து 5 போகிறதுக்கு என்ன ஆட் பண்ணலாம், 4 ஆட் பண்ணலாம். 5லேருந்து 17 15 போகிறதுக்கு எவ்வளோ ஆட் பண்ணுவோம், 12 ஆட் பண்ணுவோம். 17லேருந்து 53 போகிறதுக்கு என்ன பண்ணலாம், ஆட் பண்ணி பார்க்கணும். அப்போ +36. இந்த 4 12 36லாம் 4 டேபிள்ஸில் தான் வருவாங்க, 4வது வாய்ப்பாடில் தான் வருவாங்க. 4 8 12 16 20 இவங்க தான் 4 டேபிள், 24 இப்படி தானே வரணும். ஆனால் லாஜிக் எப்படி இருக்குது, 4 + 4 + 12 + 36. அப்போது இது என்னவா இருக்கலாம், 4 கூட 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்குமா. அப்போ 12 டேபிளையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 கிடைக்கும். அப்போ லாஜிக் என்னது, ஃபர்ஸ்ட் எல்லாம் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து இன்டூ 3, அடுத்து இன்டூ 3. அப்போ அடுத்து என்ன பண்ணும், 36 கூட இன்டூ 3 பண்ணும். அப்போ எவ்வளோ ஆட் பண்ணலாம், 108 ஆட் பண்ணலாமா. யார் கூட 108 ஆட் பண்ணும், 53 பக்கத்தில் தான் ப்ளஸ் வச்சுருக்காங்க. இப்போ 53 கூட 108 ஆட் பண்ணால் ஆன்சர் 161. அப்போது இந்த லாஜிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ப்ளஸ் பண்ணுறாங்க, 4 12 16 ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு லாஜிக் யோசிச்சோம்னா 4 டேபிளான்னு செக் பண்ணுவோம். 4 டேபிளில் 4 8 12 தான் வரும். அப்போ என்ன யோசிக்கலாம், 4 வந்து 12 மாறுது, அப்போ 3 டேபிள் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. 12 வந்து 36 ஆகுது, அப்போ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 161. 9th கொஷின் 1, 3, 6, கொஷின் மார்க், 20, 37. இந்த நம்பர்ஸ் எல்லாமே நியர்பை தான் இருக்காங்க. ஸோ ப்ளஸ் பண்ணலாம், +2 ஆட் பண்ணலாம், அடுத்து +3 ஆட் பண்ணலாம். கொஷின் மார்க் இருக்குது, லாஜிக் மிஸ் ஆகுது. 20லேருந்து 37 போடுறதுக்கு நம்ம 17 ஆட் பண்ணலாம். அப்போ இந்த லாஜிக் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம் நம்பர் இருக்க வாய்ப்பு இருக்குது, ப்ரைம் நம்பராக இருக்க வாய்ப்பு இருக்குது, பகாயம்.
அப்போது +2 +3ன்னு அடுத்து +5, அடுத்து +7, அடுத்து +11, +13, +17 அப்படி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்பர்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்காங்க இல்லையா? அப்போ +2 +3ன்னு அடுத்து என்னவா இருக்கும்? +5 ஆட் பண்ணால் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். அப்படி 11ஐ ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 11 கூட அடுத்து என்ன ஆட் பண்ணணும்? 7 ஆட் பண்ணோம்னா நமக்கு அடுத்த நம்பர் 18 கிடைக்கணும். அப்போ நம்ம ட்ரை பண்ண லாஜிக் தப்பு. ஏன்னா +2 +3 இருக்குது, அடுத்து +5 ட்ரை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 11ன்னு வச்சோம் அப்படின்னா அடுத்து 5க்கு அப்புறம் வர ப்ரைம் நம்பர் பகாயம் இது 7. இப்போ 11ங்கிற ஆன்சர் கூட 7 ஆட் பண்ணால் நமக்கு 18 கிடைக்கணும். ஆனால் இங்கே 20 இருக்குது. அப்போ ப்ரைம் நம்பர் லாஜிக் கிடையாது. அப்போ ப்ளஸ்ஸோ மைனஸோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ பண்ணலாம். அப்போது 1, 3, 6, கொஷின் மார்க், 20, 37 இருக்காங்க அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும்? இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணி +1 பண்ணலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் லாஜிக் என்னது? இன்ட்டு 2 +1. அடுத்து எவ்வளோ ஆட் ஆகுது நமக்கு? இன்ட்டு 2 தான் பண்ண முடியும், எதுவுமே ஆட் ஆகுது. அப்போ +0. இங்கே வெறும் இன்ட்டு 2 +0. இந்த லாஜிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போ 1 0ன்னு வந்துருச்சா? அப்படியே ரிவர்ஸில் வந்து என்ன பண்ணலாம்? இன்ட்டு 2 எது கூட ப்ளஸ் பண்ணலாம்னா -1 இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா நடுவில் 0 இருப்பாங்க. +1 +2 +3 இங்கெல்லாம் ப்ளஸில் போகும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா -1 -2 -3 இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்து என்ன வரும்? இன்ட்டு 2 அது கூட எதை ப்ளஸ் பண்ணுவோம்னா -2. அடுத்து என்னது? இன்ட்டு 2. அப்போ மல்டிப்ளை பண்ணுற பெருக்கல் பண்ணுறது வந்து 2, அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா 1லேருந்து அப்படி ரிவர்ஸ் ஆகுது. 1 0 அப்படியே மைனஸ் ஸ்டார்ட் ஆகுது. -1 -2. அப்போ அடுத்து என்ன வரும்? -3. அப்போ லாஜிக் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2 +1 கரெக்டாக இருக்குது. அப்போ இன்ட்டு 2 +0 அடுத்து என்ன வரணும்? இன்ட்டு 2 ப்ளஸ் ஆஃப் -1. அப்போ 6 × 2 என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். 12 கூட -1 பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? 11ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் நம்ம 11 வச்சோம்னா அடுத்த லாஜிக் செக் பண்ணுவோம் இல்லையா? அடுத்த லாஜிக் யார்? இவங்க தான். அப்போது 11 × 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 22. அது கூட என்ன மைனஸ் பண்ணும்? -2 பண்ணால் நமக்கு 22லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 20. ஆன்சர் கரெக்ட். ஸோ லாஜிக் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2ன்னு எல்லாமே ரிப்பீட் ஆகும். ப்ளஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 0 அப்படியே ரிவர்ஸில் ஆகுது. -1 -2 -3. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 10 27 78 120 231 கொஷின் மார்க் 2067. நமக்கு வந்து 10ங்கிறது சின்ன நம்பர் தான். ஆனால் நம்பர் எங்கே போய் எண்ட் ஆகுது அப்படின்னா 2000 கிட்ட போய் எண்ட் ஆகுது. நம்ம ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோ தூரம் போக முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு 3 நம்பர் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க. இப்போ ப்ளஸ் பண்ணி பார்க்கலாம். 10லேருந்து 27 போகிறதுக்கு எவ்வளோ ஆட் பண்ணலாம்? 17 ஆட் பண்ணலாமா? அடுத்து 27லேருந்து 78 போகிறாங்கன்னா 7 கூட 1 ஆட் பண்ணால் 8 கிடைக்கும். 2 கூட என்ன ஆட் பண்ணால் 7 கிடைக்கும்? 5. அப்போ இது எப்படி சொல்கிறேன்னு பாருங்களேன். செகண்ட் நம்பர் 27, தேர்ட் நம்பர் 78, இது 2வது நம்பர், இது 3வது நம்பர். 7 கூட என்ன ஆட் பண்ணால் 8 கிடைக்கும்? 1 ஆட் பண்ணுவோமா? 2 கூட என்ன ஆட் பண்ணால் 7 ஆகும்? 51. இப்படி தான் டக்கு டக்குன்னு ஆட் பண்ணலாம். அப்போது அடுத்து என்ன பண்ணலாம்? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பெருசாக வருதுன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி செக் பண்ணலாம்னா பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர். 231 கூட 78 மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது 11 வச்சுப்போமா? இது 3 ஆகும், இது 22 ஆகிடும். அப்போ 153. அப்போ எவ்வளோ ஆட் ஆகுது? 153. அப்போ நமக்கு டேபிள்ஸ் இங்கே முக்கியம். 17வது வாய்ப்பாடு யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா 17வது வாய்ப்பாடில் இன்ட்டு 3 பண்ண என்ன கிடைக்கும்? 51 கிடைக்கும். அடுத்து 51 எதால் மல்டிப்ளை பண்ணலாம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 153. அப்போ 17வது வாய்ப்பாடு இன்ட்டு 3. ஃபஸ்ட்டு 17வது வாய்ப்பாடு 17 டேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்டு 3 தெரிஞ்சிருச்சுன்னா 51 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 153 கிடைக்கும். அப்போ லாஜிக் ஈஸி. அப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 153 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 9 15 459 ஆட் பண்ணணும். யார் கூட? 231 கூட. 231 கூட 459 ஆட் பண்ணோம்னா
690. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 690. அப்போ லாஜிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பண்ணுறோம், அதோட டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் பார்ப்போம் இல்லையா, அது எல்லாமே என்னவா இருக்காங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, மல்டிபிள் ஆஃப் 3. அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 400, 410, 425, 450, 490. நம்பர் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்காங்க. அது இல்லாமல் நம்பர் எல்லாமே இன்க்ரீஸ் தான் ஆகுறாங்க. அப்போ ப்ளஸ் பண்ணி பார்த்தோம்னா இங்கே ப்ளஸ் 10 இருக்குமா, 10 தான் ஆட் பண்ணுறாங்க. 10லேருந்து 410லேருந்து 425 போச்சுன்னா ப்ளஸ் 15. அப்போ 425லேருந்து 450 போகிறாங்க அப்படின்னா ப்ளஸ் 25. 450லேருந்து 490 போகிறாங்க அப்படின்னா ப்ளஸ் 40. இது எல்லாமே 5 டேபிள் தான். 10, 15னா இப்போ 10 + 10 + 15 அப்படின்னா அடுத்து என்ன வரும், ப்ளஸ் 20, ப்ளஸ் 25, ப்ளஸ் 30ன்னு வர வாய்ப்பு இருக்குது. 5 டேபிள்ஸாக இருந்தால், 5ஓட வாய்ப்பாடாக இருந்தால். 10லேருந்து 15 போகுதுன்னா வித்தியாசம் பார்க்கலாம், ப்ளஸ் 5. 15, 25 போகுதுன்னா ப்ளஸ் 10. 25லேருந்து 40 போகிறாங்கன்னா ப்ளஸ் 15. இப்போ அடுத்து என்ன ஆட் பண்ணலாம், ப்ளஸ் 20 ஆட் பண்ணலாம். அப்போ 40 கூட 20 ஆட் பண்ணால் 60 கிடைக்கும். அப்போ என்ன லாஜிக்கு, 490 கூட நம்ம 60 ஆட் பண்ணோம்னா ஆன்சர் 550. 12th சம். 133, 156 நம்பர்ஸ் பக்கத்தில் இருக்காங்க. கொஷின் மார்க் அம்மா 202, 225, 248. நம்பர் எல்லாமே நமக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ ப்ளஸ் பண்ணலாம். 133லேருந்து 156 போகிறதுக்கு எவ்வளோ ஆட் பண்ணலாம், நம்ம 23 ஆட் பண்ணலாம். எப்படி டக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னா 3 கூட என்ன ஆட் பண்ணால் 6 ஆகும், 3 ஆட் பண்ணுவோமா. 13 கூட 13 கூட என்ன ஆட் பண்ணால் 15 ஆகும், 23. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க லாஜிக் வந்து நமக்கு 23. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஜிக் மிஸ் ஆகுது. 202, 225. 2 கூட என்ன ஆட் பண்ணால் 5 ஆகும், நமக்கு 3 ஆட் பண்ணுவோம். 20 கூட என்ன ஆட் பண்ணால் 22 ஆகும், 23. அப்போ லாஜிக் எல்லாமே நமக்கு 23 இருக்கும்னு நினைக்கிறேன். 5லேருந்து 8 போகுது, லாஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்கள். 5லேருந்து 8 போகுதுன்னா நமக்கு 3. 22லேருந்து 24 போகுதுன்னா ப்ளஸ் 2. அப்போ லாஜிக் எல்லாமே ப்ளஸ் 23, ப்ளஸ் 23. அப்போ ஆன்சர் கூட நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், சாரி ஆன்சர் வரதுக்கு என்ன ஆட் பண்ணுவோம், 156 ப்ளஸ் 23 ஆட் பண்ணால் 6 + 3 9, 5 + 2 7, 1. ஆன்சர் என்னது, 179. லாஜிக் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 23, ப்ளஸ் 23 நமக்கு ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் 13th சம். 89, 214, கொஷின் மார்க், 773, 1285, 2014. நம்பர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, பட் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 89லேருந்து நமக்கு 89ங்கிறது 2 டிஜிட் நம்பர், பட் 2014ங்கிறது நமக்கு 4 டிஜிட் நம்பர். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணி பார்த்துடலாம். இது எப்படி ப்ளஸ் பண்ணலாம், 89லேருந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுன்னு ப்ளஸ் பண்ணலாம். பெரிய நம்பர் இருக்கு இல்லையா, பெரிய நம்பரையும் சின்ன நம்பரையும் மைனஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதை 14 மைனஸ் பண்ணுவோமா, மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 14ல் 9 போச்சுன்னா 5. இவங்க என்ன ஆகிடுவாங்க, 20 ஆகிடுவாங்க. பாரோ வாங்கிட்டோம் இல்லையா, 20ல் 8 போச்சுன்னா 125. அப்போது 125ங்கிறது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 5 கியூப். இதெல்லாம் ஹிண்ட் பாயிண்ட்டு. ஒரு நம்பர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஸ்கொயர் நம்பரா கியூப் நம்பரா நம்ம செக் பண்ணும். இப்போ 125ங்கிறது யாரோட நம்பர், 5 கியூபோட நம்பர். இந்த லாஜிக் மிஸ் ஆகுதா, அப்போ இங்கே செக் பண்ணி பார்க்கலாமா. 1285 கூட 773 மைனஸ் பண்ணலாம். 5ல் 3 போச்சுன்னா 2, 8ல் 7 போச்சுன்னா 1, 12ல் 7 போச்சுன்னா 5, 512. 512 யாரோட கியூப் அப்படின்னா நமக்கு 8 கியூப். அப்போ இது எல்லாமே கியூப் நம்பர் தான். கன என்ன சொல்லுவோம், கியூப் நம்பர், கன எண். எப்படி பிரைம் நம்பர் நமக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஸ்கொயர் நம்பரும் கியூப் நம்பரும், வர்க்க எண், கன எண் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் 5 கியூபா, இங்கே என்ன கிடைச்சிது, 512ங்கிறது நமக்கு 8 கியூப். அப்போ அடுத்து என்னவாக இருக்கும், 9 கியூபாக இருக்கும். 9 கியூபுங்கிறது என்னது, 729 ப்ளஸ் 9 கியூப். அப்போ அடுத்து என்ன ஆட் பண்ணுவோம் நம்ம, 6 கியூப். 6 கியூப் வந்து 216 ப்ளஸ் 6 கியூப். அப்போ 214 கூட 6 கியூப் என்னது நமக்கு 216. இதை ஆட் பண்ணால் 6 + 4 10, 0 பேலன்ஸ் 1, 3, 430.
ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 430. லாஜிக் பார்த்தீங்கன்னா எல்லாமே கியூப் நம்பர். 5 கியூப், 6 கியூப், 7 கியூப், 8 கியூப், 9 கியூப். நெக்ஸ்ட் 14th sum. 11, 35, 69, 209, 417, கொஷின் மார்க். நம்பர் எல்லாமே பக்கத்தில் இருக்காங்க. அப்போது நம்ம ப்ளஸ் பண்ணி பார்க்கலாம். பட் இங்கே 209 209லேருந்து 417ங்கிறது ரொம்ப கேப் இருக்குது, ரொம்ப நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா, ஏன் மல்டிப்ளிகேஷனுங்கிறது போகிறேன்னா, 209ங்கிறது என்னவா மாறி இருக்கு, 417 மாறி இருக்கு. நம்பர் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா ஒன்று நம்ம லாஜிக் யோசிக்கணும், மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணலாம். இங்கே 11 இருக்கா, 11 எங்கே போகணும், 35 கிட்ட போகணும். மல்டிப்ளை பண்ணோம்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 33. அப்போ +2 பண்ணலாமா? ஏன்னா என்ன யோசிக்கணும்னா 11லேருந்து 35 போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். அப்போ 3ஆல் பெருக்கல் பண்ணால் 33 கூட +2 பண்ணலாமா? அடுத்து யார் இருக்காங்க, 69 இருக்காங்க. 35 கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 70 கிடைக்குமா? 70 கூட -1 பண்ணால் 69. அடுத்து என்ன யோசிப்போம், 69 என்னவா மாறணும், 219 மாறணும். அப்போ இந்த லாஜிக் வருது இல்லையா, ×3 + 2 × 2 - 1, இது மேபி நமக்கு ரிப்பீட் ஆகலாம். அப்போ என்ன செக் பண்ணுவோம் நம்ம, ×3 + 2 செக் பண்ணலாமா? அப்போ 69 × 3 என்ன கிடைக்கும், 207 கிடைக்கும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது +2 பண்ணால் 209. அப்போ லாஜிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ×3 + 2, அடுத்து ×2 - 1. ×3 + 2 நமக்கு லாஜிக் தெரிஞ்சிருச்சா? அப்போ லாஜிக் பார்த்தீங்கன்னா ×3 + 2. ஓகே, அடுத்து ×2 - 1, அடுத்து ×3 + 2, அடுத்து ×2 - 1. லாஜிக் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தடுத்து போயிடலாம். அப்போ அடுத்து என்ன பண்ணும், ×3 + 2 யார், 417 × 3. 7 3s are 21, balance 2. 1 3 is 3, 3 + 2 5, 4 3s are 12. 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணோம்னா 1 2 5 3. இவங்க தான் ஆன்சர். இப்போ லாஜிக் பார்த்தீங்கன்னா ×3 + 2 × 2 - 1, ×3 + 2 × 2 - 1. இது எப்போ நம்ம செக் பண்ணோம்னா 209லேருந்து 417 போகுது இல்லையா, அப்போ நம்பர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணுறோம், இல்லை மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். இது லாஜிக் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 11 இருக்குது, அடுத்த நம்பர் 35 இருக்குது. 11லேருந்து 35 கிட்ட போகணும்னா வேறு வழி கிடையாது, 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 33 கிடைக்கும். அப்போ அது கூட +2 பண்ணலாம். 35லேருந்து 69 போகுது அப்படின்னா 2 டைம் தான் பண்ண முடியும். ஏன்னா 35 × 2 என்ன கிடைக்கும், 2 டைம் பண்ணால் தான் 70 கிடைக்கும், -1. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா லாஜிக் ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஷின் 23, 32, 14, 41, 5, 50. நம்பர் எல்லாமே அதிகமாகுது குறையுது. எப்படின்னா 23லேருந்து 32 அதிகமாகுது, 32லேருந்து 14 குறையுது, 14லேருந்து 41 அதிகமாகுது, 41லேருந்து 50 குறையுது, 50லேருந்து 55 போகுது. அப்போ நம்பர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுறாங்க. இப்போ ப்ளஸ் பண்ணி பார்க்கலாம். 23லேருந்து 32 போகணுன்னா என்ன ஆட் பண்ணலாம், +9 ஆட் பண்ணலாமா? 32லேருந்து 14 போகிறாங்கன்னா கம்மி ஆகுது. அப்போ நம்ம எனக்கு என்ன வரும், -18. 14லேருந்து 41 போகிறாங்கன்னா அதிகமாகறாங்க, இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இப்போ ப்ளஸ் பண்ணுவோம். எவ்வளோ ப்ளஸ் பண்ணலாம், 14லேருந்து 41 போகிறதுக்கு நமக்கு 27. 41லேருந்து நமக்கு குறையிறாங்க, எவ்வளோ குறையிறாங்க, 36 குறையிறாங்க. அப்போ லாஜிக் பார்த்தீங்கன்னா +9 -18 +27 -36. இது எல்லாமே 9 டேபிள், 9வது வாய்ப்பாடு. 9 18 27 36, அப்போ 45 54 இப்படி வரும். ஆனால் இந்த 9 டேபிள் 9 வாய்ப்பாடையே ப்ளஸ்ஸு மைனஸாக மாற்றி வைக்கிறாங்க. அப்போது 9 18 27 36 அடுத்து என்ன வரும், -45. இப்போ கரெக்டாக பாருங்கள், 5 கூட -45 பண்ணும்போது 50 கிடைக்குதா? மைனஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும், ப்ளஸ் பண்ணும். ப்ளஸ் பண்ண எவ்வளோ ப்ளஸ் பண்ணலாம், 54. அப்போது 50 கூட 54, சாரி இங்கே ப்ளஸ் பண்ணுவோமா, 9 18 27
-36 + 45 சாரி +45 அடுத்து என்ன பண்ணும் -54 50லேருந்து 54 மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் -4ன்னு கிடைக்கும். ஸோ லாஜிக் +8 சாரி +9 -18 +27 -36 அடுத்து +45 -54 இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். -36 +45 5லேருந்து 45 ப்ளஸ் பண்ணால் 50 அடுத்து -54 இருக்கிறதே சின்ன நம்பர் 50 50 கூட பெரிய நம்பர் 54 மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் மைனஸில் கிடைக்கும். அடுத்து 16th சம் 51 52 56 கொஷின் மார்க் 81 106 நம்பர் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ ப்ளஸ் பண்ணால் இங்கே +1 வருவாங்க. 52லேருந்து 56 போகிறதுக்கு +4 இங்கே லாஜிக் மிஸ் ஆகுது. 81லேருந்து 106 போகிறதுக்கு நம்ம எவ்வளோ ஆட் பண்ணலாம் 25 ஆட் பண்ணலாம். இது எல்லாமே நமக்கு ஸ்கொயர் நம்பர் 1 ஸ்கொயர் 1 வர்க்க எண் 2 ஸ்கொயர் 4 அப்போ 3 ஸ்கொயர் அடுத்து என்ன வரணும் 9 4 ஸ்கொயர் 16 அப்போ 5 ஸ்கொயர் என்ன இருக்குது நம்ம கொஷினில் கண்டுபிடிச்ச மாதிரி 25 +4 பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணும் +9 இப்போ 56 கூட +9 பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 65 கிடைக்கும். இவங்க தான் ஆன்சர். கொஷின் மார்க்கு போல 65 வச்சிங்கன்னா அடுத்து என்ன ஆட் பண்ணும் 16 ஆட் பண்ணி பார்க்கலாமா 81 வருதானே 65 கூட 16 ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 81 கிடைக்குது. அப்போ லாஜிக் என்னது +1 +4 +9 +16 அப்படி லாஜிக் படி பார்த்தீங்கன்னா 56 கூட 9 ஆட் பண்ணும்போது நமக்கு 65 கிடைக்கும். ஆன்சர் 65. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 16 கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். அப்கமிங் வீடியோஸில் நெக்ஸ்ட் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்த சம்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் எண் வரிசை நம்பர் சீரிஸ் டாப்பிக்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் பேசிக்ஸ்லேருந்து ஹையர் லெவல் வரைக்கும் இந்த டாபிக் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை ட்ரை பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.